ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இந்த நாளில் உற்சாகமாய் இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவன் மரித்த தேவன் இல்ல, அவர் மரித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் நாங்கள் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்போம். இந்த நாளிலும் தியானத்துக்கு ஆதாரமாய் மத்தேயு 28:6 வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷ ரூபமாக பூமியிலே இருந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார் இல்லையா, தாம் மரித்து 3ஆம் நாளிலே தாம் உயிர்த்தெழுவேன் என்று அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி இருந்தார். மனுஷகுமாரன் மனுஷருடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் போதகம் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் அப்படி போதகம் பண்ணி அவர் சொல்லி இருந்தார். அவர் அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார் என்னென்று, நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அவர் தாம் சொன்னபடியே அந்த தேவன் உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இதை சொல்லி இருக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில் இன்னின்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, நிச்சயமாய் தேவன் அதை செய்து நமக்கு முடிப்பார். தைரியமாய் இருங்க. பாருங்க, எல்லாருடைய கல்லறைகளிலும் இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம் தான் எப்படி இருக்கிறது? அது எம்ப்டியா இருக்கிறது. He is not there anymore. அவர் அங்கே இல்லை. ஏனென்றால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, அவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவன். பாருங்க, நம்முடைய தேவன் மரித்து அப்படியே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவன். தேவ பிள்ளைகளை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறது, என்னென்ன நம்பிக்கைகள் மரித்து போயிருக்கு, இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு இது நடக்காது, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது, எல்லாம் செத்து போய்விட்டது என்று இருந்தால் இந்த நாளில் நமக்கு ஒரு தைரியமாயிருப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் நமக்குள்ளாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரர். ரோமர் 1:5 வாசிங்கள். அவர் மனுஷ ரூபமாய், அவர் இங்கே கிருபாதார பலியாய் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு நமக்காய் மரித்து அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த அவர் தேவகுமாரன் என்று அவர் எப்படியாய் பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதர் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்னார், என் பிதா, என் பிதா யாரை? பிதாவாகிய தேவனே. அவர் தேவகுமாரன். அவர் தேவகுமாரன் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு நமக்காய் அவர் எப்படி வந்தார்? மனுஷ குமாரனாய் மனுஷ ரூபம் எடுத்து வந்தாரே. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், ரோகங்கள் எல்லாவற்றுக்காக அவர் பாவ பரிகாரியாய் அவர் மரிக்க வேண்டியிருந்துச்சு. மரித்து அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:55 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்தார். மரணத்தின் சங்கிலிகள் முறிக்கப்பட்டன. அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். மரணம் அவரை கட்டி போட முடியவில்லை, பாதாளம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. மரணத்தின் சங்கிலியை அவர் முறித்து போட்டு அவர் ஜெயவேந்தனாய் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெயமெடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே வருகிற பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் நம்மை சோர்ந்து போய் முடக்கிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் அவர் ஜெயமெடுத்து அந்த ஜெயத்தை அவர் நமக்கு
பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த மத்தியான வேளையில் தைரியமாயிருப்போம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்னென்ன தோல்விகள் இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் முடியாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்த தேவன். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தின் அந்த சங்கிலியை அவர் முதிர்த்து போட்டவர். அப்போ அந்த ஜெயம் நமக்கும் இருக்கிறது. அப்போ இருதயத்திலே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளே. நம்முடைய பாவங்களை தீர்க்கிறதுக்கு நாங்கள் புண்ணிய நதியோ இல்லாவிட்டால் நம்மை நாமே வருத்தி நம்முடைய சரீரங்களை கிழிக்க வேண்டியதில்லை. நமக்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரம் தேவ பிள்ளைகளே நாங்கள் மரிக்க வேண்டிய எங்களுக்கு டெத் பெனால்டி கொடுக்கப்பட்டது இல்லையா? அதை அவர் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு அன்பு தேவன் நாம் மரிக்க வேண்டியதிலே தாமே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளிலே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் இந்த நாளிலும் சுருக்கமாய் பார்ப்போம். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. பிள்ளைகளை நாங்கள் தைரியமாய் பிதாவிடம் சேரத்தக்க ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல. பாருங்க, முதலாவது நாங்க பார்ப்போம் யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இயேசு வந்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம். எங்கே வந்திருக்கிறார்? திறந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரா? பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்கு நடுவிலே வந்து அவர் சொல்லுகிறார் என்னென்று? உங்களுக்கு சமாதானம். பாருங்க, 21வது வசனத்திலே அவர் மறுபடியும் சொல்லுகிறார். 26வது வசனத்திலே மறுபடியும் சொல்லுகிறார். சமாதானம் யாருக்கு வேணும்? சமாதானம் அற்றி இருக்கிறவர்களுக்கு, திகிலோடு இருக்கிறவர்களுக்கு, பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானம் பிள்ளைகளை. பாருங்க, அந்த சீஷர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து போய் இருக்கிறார்கள். யூதர்கள் தம்மையும் கொண்டு போடுவார்களோடு பயம் என்பதை விட பீதி, அவ்வளவு பயத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறையை பூட்டி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பூட்டின கதவின் மத்தியிலே அவர் போயிருந்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. எங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது? ஐயோ, இவர்கள் எங்களையும் கொண்டு போடுவார்களோ என்று சொல்லி பயத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே சென்ற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் யாரெல்லாம் எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்கள், இல்ல எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, இல்ல நமக்கு விசா எப்படி ஆகுமோ, இல்ல எதிர்காலத்தில் என்ன காரியங்கள் நடக்க போகிறதோ, இல்ல வியாதியை குறித்தோ கலங்கி கொண்டிருந்தார், சமாதானமற்று இருந்தார், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பயப்படாதீர்கள், சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று தேவன் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நமக்கு கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். பாருங்க, யோவான் 14:27 பாருங்க. யோவான் 14:27. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. அது யாருடைய சமாதானம்? தேவனுடைய சமாதானம் அவர் நமக்கு வைத்து விட்டு போகிறார். எனவே இந்த மத்தியான வேளையிலும் யாருடைய இருதயங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது? பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டு. தேவனுடைய சமாதானம் நம்மை நிரப்புவதாக. எனவே எதிர்கால பயங்கள், என்னென்ன காரியங்கள் பயந்து கொண்டிருந்தால் இந்த நாளில், இந்த மத்தியான வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? நமக்கு மனுஷ சமாதானம் கொடுக்க முடியாது தேவ பிள்ளைகளே.
நமக்கு கொடுக்கிறவர் தேவன். பாருங்க, நாட்களில் உலகத்தில் எத்தனையோ பேர் சமாதானம் அற்று போய் இருக்கிறார்கள். இந்த சமாதானத்தை பெற்ற நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காய் உத்தரவாதம் எடுத்து அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் வரும்பொழுது கூட நான் ஒருவரோடு கதைத்து கொண்டு வந்தேன். இருதயத்திலே பயம், எதிர்கால பயங்கள், என்ன நடக்குமோ என்ற பயங்கள். சத்ருவானவன் என்ன செய்கிறான்? பிள்ளைகளுடைய இருதயங்களை அவன் என்ன செய்யறான்? கிளக்கி கொண்டிருக்கிறான். இவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேணும். இப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் திறப்பிலே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேர் சமாதானம் அற்று போயிருக்கிறார்கள். பிள்ளைகளே, நாம் இதவன் சமாதானத்தோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களுக்காய் உத்தரவாதம் எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதனால் நமக்கு முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். இரண்டாவது பாருங்கள், மத்தேயு 28:7-8. மத்தேயு 28:7-8. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுத்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே இரண்டாவதா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் மகா சந்தோஷத்தோடு, சந்தோஷம் அல்ல, கிரேட் ஜாய், மகா சந்தோஷத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தபடியால் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? மகா சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் அல்ல, நமக்கு மகா சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பிள்ளைகளே பாருங்க, மிகுந்த துக்கத்தினால் அவர்கள் நிறைந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய துக்கம் எப்படியாய் மாறியது? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் கண்ட பொழுது அப்படியே திரும்பினது. எனவே இந்த பிள்ளைகளை இந்த மத்தியான வேளையிலும் கூட நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்த தேவனில் அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறவராய் இருக்கிறார். நமக்காய் வேண்டுதல் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை. நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதை செய்வார். அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நமக்கு கிடைத்தது சமாதானம் மாத்திரமல்ல, என்னது? சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நாம் மீண்டுமாய் சொல்லுகிறேன், என்னென்ன காரியங்கள் நம்மை கலக்கி கொண்டிருக்கிறதோ நாம் கலங்க தேவையில்லை. நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனவே நம்முடைய காரியங்கள் எப்படியா இருந்தாலும் நம்மை மிகுந்த சந்தோஷத்தினால் அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சேவிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை மாத்திரமல்ல, அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சங்கிலிகளை அவர் முறித்துக் கொண்டு வெளியே வந்தார். அவரை அடக்கி வைக்க மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் சொன்னபடி உயர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 16-17 வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 16-17 வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆமென். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம்? பாவத்திலே நாங்கள் இருந்திருப்போம். ஆதாம் மூலமா இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது. 2வது ஆதாம் மூலமாய் அந்த பாவம் நமக்கு நிவர்த்தியாக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார்,
மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் தேவன் எழுப்பாதே கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காய் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். மற்றது என்ன சொல்லுகிற, கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் நாங்க கேட்கிற பிரசங்கமும் சொல்லுகிற பிரசங்கமும் இல்லையா, நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை நாங்கள் இன்னும் என்னத்தில் இருப்போம், பாவ சிறையிலே நாங்கள் அப்படியே சிறைப்பட்டு போயிருப்போம். வருஷம் என்ன செய்ய வேண்டி இருக்கும், பலி செலுத்த வேண்டி இருக்கும். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கிருபாதார பலியாய் நமக்காய் அவர் மரித்து நம்மை பாவங்களில் இருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த படினாலே தான் நம்முடைய விசுவாசம் இன்னும் எப்படியா இருக்கிறது, பலன் உள்ளதாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் பலன் உள்ளதா இருக்க நாம் ஏன் அவரை விசுவாசிக்கிறோம், அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதால். அப்போ பாருங்க, நாங்கள் பாவங்கள் இருந்த அந்த பாவ சிறை, பாவம் எங்களை எப்படி வைத்திருந்ததாம், சிறைப்படுத்தி வைத்திருந்தது. அந்த பாவ சிறையிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மரித்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் வீணாயிருக்கும் இல்லையா, அப்போ நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். நாங்கள் இன்னுமே என்னத்திலே சிறைப்பட்டிருப்போம், பாவ அடிமைத்தனத்திலே நாம் சிறைப்பட்டிருப்போம். பிசாசு எப்பவுமே என்ன செய்வான், நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே நாங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அவர் உயிர்த்தெழுந்தாரோ, நாங்கள் பாவத்துக்கு மரித்து நாங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அப்படியே நாங்கள் புதிய சாயலோடு எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, நாங்கள் எழுந்திருக்கிறோம். இப்ப உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, ஒரு புதிய வாழ்வு கிடைத்த. நாங்கள் யாரெல்லாம் பாவிகள், நாங்கள் இப்பொழுது நீதிமான்கள் எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் மரித்தபடினால், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே நாங்கள் நீதிமான்கள். நாங்கள் இப்பொழுது பரிசுத்தவான்கள். நாங்கள் பாவிகள் இல்ல. அப்ப இனி பாவி என்று சொல்ல, நாங்கள் ஒரு காலத்திலே பாவிகளாய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது எப்படி, நாங்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். நாங்கள் நீதிமான்கள். மூன்றாவது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த சாக்கியத்தை பெற்ற நாங்கள் எப்படியாய் நாங்கள் சபை ஆராதிக்க வேண்டும், எப்படியாய் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் ஆராதனையில வைந்து தூங்கி வலிஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் தேவனுக்கு நன்றி ஆராதனையில மட்டுமில்லை, நாங்கள் நித்தமும் நம்முடைய வாழ்விலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் காண்பிக்க வேண்டும். நாங்கள் எப்படியா இருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு அவர் மரித்தது சாதாரணமாய் அல்ல. தேவ பிள்ளைகளை மரித்தார் நான் நெடுகளும் சொல்லுகிறது சொல்லல. அவர் எவ்வளவு பாடுகள் பட்டார், எவ்வளவு அடிகள் பட்டார். தேவனோடு இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் நமக்காய் இங்கே அவர் வந்தார். பிதாவின் அவர் சித்தத்தை அறிந்து அவர் வந்து அவருடைய சரீரத்திலே ஒரு இடம் மிச்சம் இல்லை. அவ்வளவு அடிகள் வேதனைகள். எங்களை உருவாக்கின பரமன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரமன், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, பிஞ்சு தொங்கிச்சது. அடித்தார்கள், குட்டினார்கள், துப்பினார்கள், உதைத்தார்கள். அப்படி இருந்தும் அவர் சிலுவையிலே என்ன சொல்கிறார், பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படிப்பட்ட அந்த அன்பு நீசர் அவர் நமக்காய் மரித்து தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நாளும் உயிர்த்தெழ முடியாது. அவர்களும் உயிர்த்தெழ முடியாது. பாருங்க, நாங்க இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ மரித்து அப்படியே நம்முடைய வாழ்க்கை பிறந்தாச்சு. என்ன சொல்ல, என்ன வெந்ததை தின்னுட்டு இது வந்த போது போற மாதிரி அந்த வாழ்க்கை போயிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டார். அவர் உயிர்த்தெழுந்த படினாலே அவரை மரணம் அடுக்கி வைக்க முடியவில்லை, அவரை கல்லறை பிடித்து வைக்க முடியவில்லை இல்லையா. அவரை பரிகரித்த கடைசி சத்துரு மரணம். அப்போ அவர் உயிர்த்தெழுந்த படினாலே நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, ஒரு நம்பிக்கை. நாமும் கூட உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கு. அப்ப நாமும் ஒரு நாள்
உயிர்த்தெழ போகிறோம். அப்போ நாங்களும் உயிர்த்தெழ போகிறோம். அப்ப நாங்க இந்த மரித்தா பிறகு நமக்கு வாழ்வு ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் நமக்கு சபை தேவையில்லை, நமக்கு ஊழியக்காரர் தேவையில்லை, நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளிக்கிட்டு சர்ச்சுக்கு வர தேவையில்லை. நாங்கள் விரும்பினபடி வாழ்ந்துட்டு அப்படியே மறுத்து போகலாம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னது? நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது இல்லையா? அப்போ நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நம்மையும் மரணம் பிடித்து வைக்க போறதில்லை. நாங்களும் ஒரு நாளைக்கு உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இல்லாவிட்டா நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டால் நாங்கள் ஜெபிக்க வந்த தேவையில்லை. நாங்கள் இஷ்டமானபடி நாங்க உலகத்தார் வாழ்வது போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்த்து அப்படியே போகலாம். அப்படி இல்லை. நமக்கு நாங்கள் மரித்தாலும் பிதாவாகிய தேவன் எப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினாரோ அதே வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிற பண்ணினாலே நம்மையும் ஒரு நாளிலே உயிர்த்தெழ வைப்பார். கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:52. 1 கொரிந்தியர் 15:52. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாங்களும் அப்படியா மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் எழுந்திருப்போம். இந்த சரீரம் அல்ல, அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். எப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது அவருக்கு என்ன சரீரம் இருந்ததோ அதே சரீரம் நமக்கும் கொடுக்கப்படும். அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அது மகிமையின் சரீரம். பாருங்க 1 பேதுரு 1:4. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான எப்படிப்பட்ட நம்பிக்கையா? மரித்த நம்பிக்கையா? இல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை. அது லிவிங் ஹோப். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஹோப் இருக்கிறது, அது லிவிங் ஹோப். அப்படி அது அழியாதது, வாடாதது, மாசற்றதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஞான ஸ்நானத்தை கிறிஸ்துவின் இந்த மரணம் உயிர்த்தெழுதலோடு நாங்கள் அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அதாவது நாங்கள் பாவத்துக்கு மரித்து எப்படியாய் நாங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று அதை ஒப்புவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது அதுக்கு அடையாளமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அப்படியே நாமும் என்ன செய்கிறோம்? நம்முடைய பழைய மனுஷனை நாங்கள் என்ன செய்கிறோம்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி கிறிஸ்து எழுந்தாரோ அதே போல நாங்களும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் எழுந்திருக்கிறோம் இல்லையா? நாங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அப்படியே நம்முடைய பழைய மனுஷனை மரணத்துக்கு ஒப்புவிக்கிறோம். எப்படி கிறிஸ்து எழுந்தாரோ அதே போலதான் நாங்களும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் எழுந்திருக்கிறோம். ரோமர் 6:5 பார்ப்போம். நாங்கள் பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாய், அதாவது நாங்கள் இருதயத்திலே நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு வாயினால் அறிக்கையிட்டு எப்பொழுது ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, ஞானஸ்நானம் எடுக்க முன்னம் இருந்த அதே வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்தா பின்பு இருக்குமா இருந்தால் சம்திங் ராங். தேவப்பிள்ளைகளே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்போமா இருந்தால் நாங்கள் வாயினாலே அறிக்கை, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் எப்ப ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும்? ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் மீண்டுமாய் நாங்கள் ஞானஸ்நானத்துக்கு முன்பு இருந்த மாதிரியே இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தால் ஒரு விஷயத்தை சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ சுத்திகரிங்க. ஏனென்று சொன்னால் நான் எப்படி ஆண்டவராகிய மரணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் அது உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமா இருக்கிறது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரோ நம்முடைய பழைய மனுஷன் என்ன?
நாங்க முந்தி பொட்டு புறையெல்லாம் வச்சு கொண்டிருப்போம், இனிமே பொட்டு வைக்கிறீங்க, அதான் பழைய மனுஷன் இல்ல. நம்முடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், அது இப்பவும் நமக்குள்ள சபைக்குள்ள இருக்கிறதா? இருக்குமா? இருந்தால் எங்களுடைய தனிப்பட்ட மனுஷன் எங்களுக்குள்ளே இருக்குதா? இப்பவும் அதே கோபம், அதே எரிச்சல், அதே தூஷணங்கள், மற்றவர்களை ஏசுறது, சண்டை போடுறது, மற்றவர்களை கோல் மூட்டுறது, இதெல்லாம் தேவனுடைய கிறிஸ்தவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல. இருக்குதா ரவி? சண்டை, சிரிக்கு வருது, ஊத்த பேச்சு, சண்டைகள், கோபங்கள், பொறாமைகள், கொலை பாதகத்தின் ஆவி. கொலை என்று நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் கத்திய எடுத்து, ஆனால் என்ன சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாயிருக்க. இதுவே நமக்கு இப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால் சம்திங் ராங். எனவே இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். வாசிப்போம் ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஆதலால் நாங்கள் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருந்தோம். சில பேர் சொல்லி ஞானஸ்நானம் தேவையில்லை, சும்மா அடையாளம், அது தேவையில்லை. அது தேவனின் அடையாளமா வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும். இன்றைய பழைய மனுஷனை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் எழும்புகிறதுக்கு அது அடையாளமா இருக்கிறது. பாருங்க, மரணத்துக்கு ஒரு சாயல் இருக்கிறது, உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாயல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் எந்த சரீரத்தோடு அவர் மரித்தாரோ அப்படியே உயிர்த்தெழுந்தாரா? இல்லை. அவர் மரித்தது இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாம் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த அந்த சரீரத்தோடு தான் அவர் மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார், மரித்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுதும் பொழுது அவருடைய சரீரம் எப்படியா இருந்தது? அது மறுரூபமாக்கப்பட்ட மகிமை அடைந்த சரீரமா இருந்தது. ஆனா நமக்கு நாம் இப்படி இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று தெரியாது சொல்லுறது இல்லையா? ஆனால் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வசனம் சொல்லுவோம். எவ்வளவு சாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நிதானித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சாக்கியம். எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களுக்கு கிடைக்காத சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கேன். பிதா நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். பிதா நம்மை இழுத்தபடினாலே தான் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறோம். நம்மை அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் இழுத்துக்கொள்ள நாங்கள் யாரு? நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய கிருபை எங்கள் மீதும் உங்கள் மீதும் அவர் காண்பித்த அந்த பெரிதான கிருபையை பெற்ற நாங்கள் எப்படியாய் நாங்கள் ஒரு உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அந்த தேவனுக்கு. பாருங்க, அப்போ மரணத்துக்கு ஒரு சாயல் உண்டு, உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாயல் உண்டு. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே உயிர்த்தெழுதலின் சாயலை எங்களாலும் நாங்கள் பார்க்க முடியும். 4வது வசனத்தை பார்ப்போம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 8வது வசனம். ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென், ஆமென். பாருங்க, அவரோடு கூட நாம் பிழைத்து இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ ஞானஸ்நானம் என்பது என்னது? சாதாரண காரியம் அல்ல. நம்முடைய பழைய மனுஷனை நாங்கள் என்ன செய்யணும்? அதை மரணத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் எப்படி கிறிஸ்து எழுந்தாரோ அதே போல நாங்களும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக எழுந்திருக்கிறோம். அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். ஞானஸ்நானம் சும்மா எடுக்கிறது இல்லை. ஞானஸ்நானம் என்பது நம்மளுக்கு அது ஒரு புதிய வாழ்வு, எங்களுக்கு அது ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறது. பிள்ளைகளை அந்த ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து டே 1 ஸ்டார்ட். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை நித்தமும் அப்படியே மாறிக்கொண்டே வர வேண்டும். நாம் அடுத்த எக்காலம் தொடிக்கும் பொழுது அந்த கால சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும். கிறிஸ்துக்கள் ஒருவேளை நாங்கள் அவருடைய வருகைக்கு முன்பாய் நாங்கள் மரித்தால்
அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாங்கள் மரிக்கவில்லை என்றால் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட நாங்கள் போவோம். இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்க, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்துக்கு போகும் பொழுது இருந்த சரீரம் அவருக்கு இல்லை. அது அவருக்கு மகிமை அடைந்த ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் அவர் என்ன செய்கிறாரே, தோமா என்ன சொல்றார், நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அவருக்கு ஈட்டியாலை குத்தின அந்த ஆணிகள் குத்தப்பட்ட காயங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், எத்தனை நாளுக்கு பின்பு தோமாவை சந்திக்கிறார்? 8 நாள். அப்போ அவர் என்ன சொல்றார், அவருடைய கையை போட்டு பாரு, விழாவிலே கையை போட்டு பாரு என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய சரீரத்திலே நோவு இல்லை, அவருடைய சரீரத்திலே வலி இல்லை. ஏனென்று சொன்னா அது மகிமை அடைந்த சரீரமாய் இருக்கிறது. அங்கே அவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே போகிறார், அந்த மகிமை அடைந்த சரீரத்தோடு இல்லையா, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே போகிறார். இங்கே அவருடைய சரீரத்திலே அது வலி அவருக்கு இல்லை. பாருங்க, இந்த சரீரம் எப்படி என்று சொன்னால் அது இங்கே பூமியிலே வாழ்வதற்கு கொடுத்த சரீரம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு கிடைத்த அந்த மகிமையின் சரீரம், மகிமை அடைந்த சரீரம், அது எதற்கான சரீரம்? நித்தியத்திலே வாழ்வதற்கான, நித்தியத்திலே இருப்பதற்கான சரீரம் தான் அந்த புதிதான. அது நம்முடைய அறிவுக்கு அது எட்டாதது. அது பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தது. நமக்கும் ஒரு நாளிலே அதுதான் கொடுப்பார். அதுதான் நாம் என்ன, நித்தியமாய் தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். இப்படியான நம்பிக்கை, அது சாதாரண நம்பிக்கை அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாய் இருக்கிறது. பாருங்க, எனவே நாங்கள் ஞான ஸ்நானத்திலே பழைய மனுஷனை கலைந்து நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம். அப்போ நாங்களும் மறுரூபமாக்கப்படுறது இதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு நாளிலே நாமும் கூட அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாய் வாழ வேண்டும், நாங்கள் உலகத்திலே இருந்து ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்கள் வாழுகிறது போல நாங்கள் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசேஷித்த நாங்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் இல்லையா. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மரித்து நம்முடைய வாழ்க்கை அப்படியே மண்ணோடு போய் அப்படியே முடிய போகிற வாழ்க்கை அல்ல. நமக்கு மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்வு இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு நாம் முந்தினம் என்று சொன்னால் மரித்து போனால் நாங்கள் மீண்டுமா எப்படியாய் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழு பண்ணினாரோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளேயே கிரியை செய்கிற படினாலே தேவ பிள்ளைகளே நாமும் ஒரு நாளிலே உயிர்த்தெழ பாடுவோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நாமும் ஒரு நாளிலே உயிர்த்தெழப்படுவோம். இந்த வாழ்க்கை இது கொஞ்ச காலம், மிஞ்சி போனா ஒரு 80 வருஷம், கொஞ்சம் கூட விருப்பமானாங்கள் ஒரு 90 வருஷம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த பூமியில வாழ்க்கை. ஆனா நாங்கள் நித்தியமா அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்மை மரணம் கட்டி வைக்க முடியாது. அப்போ அது அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே போகக்கூடிய ஒரு சரீரம், அது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய சாயல், நாம் இதுவரை கண்டிராத ஒரு சாயல், நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சாயல். ஒரு நாளிலே நாங்களும் அதைத்தான் பெற போகிறோம் தேவ பிள்ளைகளே. அது நமக்கு இந்த பூமியிலே இருக்கும்படியாய் கொடுத்தது. இது நமக்கு பூமியிலே இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சரீரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மரியாள் தாயினுடைய வயிற்றிலே பிறந்து அவர் மனுஷகுமாரனாய் பிறந்தாரோ அது பூமியிலே வாழும்படியாய் அவருடைய அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சரீரம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ மகிமை அடைந்த சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அது நம்முடைய அறிவுக்கு எட்டாது. ஆனா நாம் ஒரு நாளிலே அப்படியே நாங்களும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளையும் நாம் அறியாத ஒரு உலகத்துக்கு, நாங்கள் விசுவாசிக்கிற அந்த உலகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சரீரம். எனவே நாம் கூட ஒரு நாள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம். அதுதான் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. நாங்கள் மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். 1:4, 1 பேதுரு 1:4.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை மரித்த நம்பிக்கை இல்ல. அது அப்படிப்பட்ட நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, ஒரு பலமுள்ள நம்பிக்கை. நாங்கள் மரித்தாலும் மீண்டும் நம்ம எப்படியாய் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினாரோ அதே வல்லமை நமக்கு கிரியை செய்கிறபடினாலே நம்மையும் ஒரு நாளைக்கு அவர் உயிர்த்தெழ பண்ணுவார். எனவே பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்ரு என்ன? மரணம். அதான் நமக்கு இரண்டாவது மரணம் இல்லை. நாங்கள் மரித்தாலும் மீண்டுமாய் எழுந்திருப்போம். பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நாங்கள் விசுவாசித்த நாங்கள் ஞானஸ்நானத்துக்குள்ளே நம்முடைய பழைய மனுஷனை ஒப்பு கொடுத்து நாங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் அவரோடு கூட நாங்கள் இந்த ஞானஸ்நானத்தோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். தேவ பிள்ளைகளே, நமக்கு அடியாததும் வாடாததும் மாசற்றதும் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் உயிர்த்தெழப்பட்டு நித்தியமாக கிறிஸ்துவோடு கூட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென். இந்த சாத்தியத்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம். பாருங்க, யோபு என்ற ஒரு மனுஷனை பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது அவருடைய காரியங்கள் எங்களுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, முன்னால போனாலும் உண்மை காணவில்லை, பின்னால போனாலும் காணவில்லை. அவருடைய நிலைமை அவ்வளவு மோசம் இல்லையா? பிள்ளைகள் செத்து விட்டார்கள், சொத்து போய்விட்டது, சரீரத்திலே வேதனை, உட்கார்ந்து கொண்டு ஓட்டாலே சுரண்டி கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, முன்னால் போனாலும் உண்மை காணவில்லை, பின்னால போனாலும் உண்மை காணவில்லை. ஆண்டவரே, எங்கப்பா இருக்கிறீங்க? அவர் தேடுகிறார். அவருடைய நிலைமையில பாருங்க, ஜோபுவை போல நாம் சொல்லுவோம், ஐயோ எனக்கு ஜோபுவை போல பிரச்சனை. யாருக்காவது ஜோபுவை போல இருக்கா பிரச்சனை? எல்லாம் ஒரு நாள் ஒரு சின்ன கையில அடிபட்டாலே நமக்கு ஜோபுவை போல பிரச்சனை என்று சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அவர் அப்படி சொன்னார் என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்பு பிறந்த மனுஷன் அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். I know that my redeemer live. அப்படி நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா பாருங்க, நமக்கு தெரியுமா? நமக்கு வேதம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்ப பத்தாவதுக்கு யூடியூப்ல திறந்து விட்டா வசனங்கள் இல்லையா, எல்லாம் கேட்கிறோம். ஆனா சின்ன ஒரு பிரச்சனை வந்தா நானும் தான் நீங்களும் தான் இல்ல புய்யோ முறையோடு கத்திக்கொண்டு தெரிகிறோம் இல்லையா? நமக்கு அப்படி சொல்லவனை மீட்பர் உயிரோடு இருக்கிற நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறாராக இருக்கவும் இந்த பிள்ளைகளே. எனவே கூட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது, சமாதானம் கிடைத்திருக்கிறது, சந்தோஷம், மகா சந்தோஷம், கிரேட் ஜாய் கிடைத்திருக்கிறது. நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கிடைத்திருக்க. விட்டுடாங்க ஜீவனுள்ள நம்பிக்கை. நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. என்னது? நம்மை மரணம் கட்டி வைக்க முடியாது, நம்மை பாதாளம் கட்டி வைக்க முடியாது. எனது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்துரு மரணம். நம்மையும் மரணம் கட்டி வைக்க முடியாது, பாதாளம் நம்மை கட்டி வைக்க முடியாது. எப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழ பண்ணினாரோ அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறபடினாலே நம்மை கூட ஒரு நாளிலே உயிர்த்தெழ பண்ணுவார். அல்லேலூயா. எனவே நம்பிக்கையோடு கூட எழுந்திருந்து இந்த பாடலின் வரியை பாடி நாங்கள் ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்தார் இயேசு ஜெயித்தார்.